தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் அம்மையநாயக்கனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி சமையலறை கட்டிடத்தின் மேற்பூச்சு இடிந்து விழுந்ததால் மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜோதிகுமார். ஜோதிகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கர்ஷினி. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த அம்மையநாயக்கனூர் பேரூராட்சியில் சுமார் 75 ஆண்டுகள் பழமையான அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள நிலையில் அம்மையநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். விளையாட்டு மைதானம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத இப்பள்ளியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சத்துணவு கூடத்தில் உள்ள சமையல் அறையில் தான் சத்துணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 2019-20ஆம் ஆண்டு சத்துணவு கூடம் மராமத்து பணிகள் செய்யப்பட்டாலும் கடந்த சில மாதங்களாகவே சத்துணவு கூடத்தில் உள்ள மேற்கூரையின் பூச்சிக்கள் உதிர்ந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நேற்று நள்ளிரவு பள்ளியில் உள்ள சமையலறை மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. நள்ளிரவு நேரத்தில் இடிந்து விழுந்ததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. மேலும் சத்துணவு கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் ஏழை எளிய கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும், தொடர் மழையினால் சுகாதாரமான உணவு வழங்குவதில் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவ மாணவிகளுக்கு சுகாதாரமான சத்துணவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் இப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோதிகுமார்.